அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு அரசியல் பெருந்தன்மையும் இல்லை, அரசியல் நாகரிகமும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் மற்றும் மாநில பயிலரங்கம் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அதிமுக மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர காலையில் இருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வதுதான் அதிமுகவில் உள்ள நபர்களின் வேலையாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை ஒழிச்சிருக்காங்க. இல்லைன்னா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை இழந்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு 2024 தெளிவாக தெரிஞ்சிருக்கு. 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க, அதிமுகவுடைய வாக்கு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வாக்கு சதவீதம் 3 வருஷத்துல அப்படியே மாறிடும், அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் கடந்த 3 ஆண்டுகளில் பாஜக தலைவராக இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களை அண்ணாமலை கொண்டு வந்துள்ளார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RB உதயகுமார், நியமன தலைவர் பதவியை வைத்துக் கொண்டு எல்லோரையும் வசைபாடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அண்ணாமலையை சாடினார். தேர்தலின் போது பிரச்சாரத்திற்காக 8 முறை பிரதமரை அழைத்து வந்த அண்ணாமலை, தமிழ்நாடு வெள்ள பேரிடரில் சிக்கிய போது பிரதமரை ஏன் அழைத்து வரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 8 முறை இந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்த நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே வெள்ளக்காடிலே சிக்கி எத்தனை பேர்கள் உயிரிழந்தார்கள்? 8 முறை பாரத பிரதமரை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அழைத்து வந்த நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு அவர்களை நீங்கள் விசாரணைத்து ஆறுதல் சொல்வதற்கு நீங்கள் அழைத்து வந்தீர்களா? நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறீர்களா? 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்று கேள்வி எழுப்பி இருக்கிறீர்களா? தேர்தலுக்கு முன்பாக ரயில்வே திட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிதியை ரத்து செய்திருக்கிறார்களே, அது குறித்து நீங்கள் வாய் திறந்து இருக்கிறீர்களா? ஏதோ நீங்கள் மட்டும்தான் பேச தெரிந்தவர் போலவும், நீங்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த அவதரித்த அவதார புருஷர் போலவும் தொடர்ச்சியாக மூச்சு விடாமல் பேசினால் நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையாகிவிடாது. உலகம் முழுவதும் குரங்கம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து மதுரைக்கு வரும் பயணிகளை சோதனை செய்யும் வகையில் விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய்க்கான சிறப்பு பரிசோதனை மையம் திறக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் வேகமாக பரவி வரும் குரங்கு அம்மை எனப்படும் எம்பாக்ஸ் எனப்படும் நோய் விலங்குகள் மூலம் மனிதனுக்கு வேகமாக பரவி வருகிறது. ஆப்பிரிக்காவில் தோன்றிய இந்த நோய் தற்போது ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு குரங்கு அம்மை நோய்க்கான சிறப்பு பரிசோதனை மையத்தை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் குமரகுரு துவக்கி வைத்தார். மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குரங்கம்மைக்கான தனி சிகிச்சை பிரிவில் 20 படுக்கைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 40 ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் வசித்து வந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். நடராஜபுரம், அரசங்குடி, கிருஷ்ணசமுத்திரம், வாழவந்தான் கோட்டை, திருநெடுங்குளம், பத்தாலப்பேட்டை உட்பட ஊராட்சிகளில் உள்ள கிராம பகுதியில் வசிக்கும் சுமார் 872 பேருக்கு இலவச பட்டாவானது வழங்கப்பட்டது. மேலும் கச்சோந்தி மலை கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு 40 ஆண்டு காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருந்த நிலையில் 9 பேருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற சுகிசுவம் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்று இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். பழனியில் வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் அனைத்து உலக
முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி ஆண்டவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வரும் 25ஆம் தேதி பங்களாதேஷில் வசிக்கும் இந்து மக்களை இந்திய அரசு மீட்க வேண்டும் என பழனி தண்டாயுதபாணி சுவாமியிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறி இந்து மக்கள் கட்சி சார்பில் பழனி நகர் காவல் நிலையத்தில் இருந்து அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மக்கள் கட்சி நிர்வாகி மலைக்கோட்டை தர்மா, தமிழர்களின் குலதெய்வ வழிபாட்டை கேவலமாக பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளரான சுகசிவம் முருகன் மாநாட்டிற்கு வருவதை வன்மையாக கண்டிப்பதாகவும், மாநாட்டிற்கு வந்தால் கருப்பு கொடி காட்டப்படும் என்றும் கூறியுள்ளனர். பழனி மலையில் நடக்கின்ற முத்தமிழ் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மாநாடு நடக்கப்பெற உள்ளது. அதற்கு இந்து மக்கள் கட்சி அனைத்து இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மிகப்பெரிய இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாநாட்டில் எங்களுக்கு சேகர் பாபுஜி அழைத்தாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் சேவை செஞ்சு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அந்த மாநாட்டுக்கும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அதில் ஆன்மீக பேச்சாளரான சுகி சிவம் என்பவர் அதுல கருத்தரங்க இருக்கிறாரு. அவர் வந்தா நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்க பகிரங்கமாக நாங்கள் நேரடியாக கருப்பு கொடி நாங்கள் காமிப்போம். சென்னை மதுரவாயல் ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நீண்ட நேரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் பல்வேறு கல்வி நிலையங்கள், தொழில் நிறுவனங்கள், குடியிருப்புகள் உள்ளது. மேலும் மதுரவாயலில் இருந்து நேரடியாக வலசரவாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம், போரூருடன் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக ஆலப்பாக்கம் சாலை உள்ளது. இதனால் காலை மாலை என இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பணி முடிந்து வீடு திரும்புவோர் கடும் அவதிக்குள்ளாகினர்.